வணக்கம் வியூவர்ஸ். இந்த மெத்துன்னு சாஃப்டாக இருக்கிற இந்த தோசை எப்படி வாக்கிறது, எப்படி நம்ம மெஷர்மெண்ட் அளவு எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஒரு 3/4 உழக்கு அவல் எடுத்திருக்கேன். கெட்டி அவல் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தக்கையாக இருக்கிறது எடுத்துக்கலாம். ரொம்ப சுடுவா அவல் மாதிரி இருக்கிறது வேண்டாம், கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் இட்லி அரிசி ஒரு உழக்கு எடுத்துட்டுருக்கேன், ஒரு உழக்கு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன், ஒரு 1/4 உழக்கு உளுந்தும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் எடுத்துட்டுருக்கேன். 4யுமே நல்லா களைஞ்சிட்டு ஒன்றாவே ஊற போட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம், மேக்ஸிமம் 3 ஹவர்ஸுக்கு மேலே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒன்றாவே போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 6 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். இப்போ இதில் நம்ம எப்படி தோசை ஊற்றுறது அப்படின்னு ஊற்றி காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் நம்ம தோசைக்கல் போட்டாச்சு. மாவை நல்லா ஃபுல்லாக எல்லாம் கலந்து வச்சுருந்தாச்சு. இப்போ எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், இதே மாவில் நம்ம இட்லியும் வாக்கலாம். இட்லியும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். வாத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. இட்லி வாத்து வச்சுருக்கேன், 5 இட்லி வாத்துருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே மிளகாப்பொடி தொட்டுண்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். மிக்சியில் அரைச்சி இட்லியும் வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். கல் காயிடணும். குண்டு குண்டாக சின்னதாக ஊற்றலாம். நம்ம இல்லைனாக்கா நல்லா தேய்ச்சி நல்லா பெரிய தோசையாக வாக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான். நான் இப்போ உங்களுக்கு சின்னதாக வாத்து காமிக்கிறேன். அப்படியே இது நாங்கள் அப்படியே சட்னி தொட்டுண்டு சாப்பிடுவோம். பன் தோசை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கூட சின்ன சின்ன ரவுண்டாக இருக்கும், என் குழந்தைகள் கேட்கும். பன் தோசைன்னு பண்ணலாம். இதையே நல்ல பெரிய தோசையாகவும் வாக்கலாம். ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் மாவு அளவுகள்லாம் போட்டு, இந்த ரேஷியோவில் அரிசி அவல் உளுந்து எல்லாமே போட்டு மிக்சியிலேயே அரைச்சி தோசை வாக்கலாம், இட்லி வாக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அரைக்கும்போது. கொஞ்சம் வேகட்டும். திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கமும் நல்லா வெந்த பிறகு நான் உங்களுக்கு அடுத்த தோசை பெரிய தோசையாக ஃபுல்லாக வாத்து காமிக்கிறேன். இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்துடலாம். இன்னும் சின்னதாக குண்டு குண்டாக கூட நம்ம ஊற்றிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அது மேலேயே பொடி தோசைன்னு பொடியெலாம் தூவிட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய தோசை வாக்கலாம். ஒரே மாவு தான், நமக்கு 3 வெரைட்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் இட்லி மாவுக்காக அரைக்கவே இல்லை, கொஞ்சம் லிக்விடாக தான் அரைச்சிருந்தேன். தோசை மாவு பதத்தில் தான் அரைச்சிருந்தேன். ஆனால் அதுவே உங்களுக்கு இட்லி செம ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா வந்தது. எப்போதும் அப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஈடு இட்லி வாத்துப்பேன், அதுக்கப்புறம் நம்ம தோசை பண்ணிப்பேன். அவல் 3/4 டம்ளர், ஒரு 1/4 டம்ளர் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம், 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி. இந்த ரேஷியோ போட்டு நல்லா 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இது மாதிரி பெரிய தோசையாக வாக்கலாம், குட்டி குட்டியாக பன் தோசை வாக்கலாம், இட்லி வாத்துக்கலாம். பாருங்க, இட்லி ரெடி, தோசை பெருசாக இழைச்சி வாக்கிற தோசை ரெடி, பன் தோசை ரெடி, சட்னி மிளகாப்பொடி ரெடி. ஒரே ஒரு அவல் போட்டு மிக்சியில் அரைச்ச மாவில் இத்தனையும் நம்ம பண்ணிக்கலாம். அதனால் கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு நெசசிட்டி இல்லை. கிரைண்டரில் வெயிட்டு தூக்கி அரைக்க முடியாதவாள்லாம் இது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நான் போட்ட அளவில் கொஞ்சம் 1.5 பங்கு போட்டுண்டாக்கா 2-3 நாளைக்கு வரும்.
2 பங்கு போட்டுட்டு நிதானமாக மிக்சியில் அரைச்சி வச்சுட்டாக்கா ஒரு வாரம் கூட வரும். பாருங்கள், இது மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.